அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் சுக்லாம் வரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் சரவண பவ சண்முகா போற்றி போற்றி. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பிட்ச ராகுவே கேத்துவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். இந்த ஜோதிட டிப்ஸை வழங்குவதற்காக நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டமணி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சி இன்று தனம் சேர தனம் தண்டமணியின் பரிகாரம். அதாவது உங்கள் ஜாதகத்தில் குருச்சந்திரன் இணைவு இருந்தால் கஜகேசரி யோகம் உண்டாகும். எனவே இதை நீங்க ஆக்டிவேட் செய்வதற்கு படிக்கும் பெண் குழந்தைகளுக்கு மஞ்சள் நிற உணவு தானம் தர வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது தேசிய நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்புரையாளர்கள், ஜோதிட குருமார்கள் ஒவ்வொருவர்களும் தனது தனித்துவத்தை இங்கிருந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று பார்த்தோம் அப்படின்னா சாத்தூரை சேர்ந்த அன்னை ஜோதிடம் சக்திவேல் ஐயா அவர்கள் இன்று நம்முடைய வருகை புரிந்துள்ளார். அவரை அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இவர் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும் இவர் சடையம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர். இவர் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறத சொல்றதை விட பரிகார நிபுணர் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஏன்னா அந்த வகையில ஒரு கிராமத்து பரிகாரங்களை சொல்லக்கூடியவர் பாரம்பரிய பரிகாரம் அப்படின்னு அந்த காலத்துல இருந்து மக்கள் எந்த வகையான பரிகாரங்களை பயன்படுத்தி வந்தாங்க அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் சொல்லக்கூடியது. அது ஒவ்வொன்றும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பொருளை தேடக்கூடிய அளவுக்குமாக இவர் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இருக்கும். இவர் பாத்தீங்க அப்படின்னா தாய் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா திருமலை வடிவு அம்மையார் அவர்கள் ஆவார்கள். தந்தையார் அப்படின்னு பார்த்தோம்னா முத்தையா கோனார் ஐயார் அவர்கள் ஆவார்கள். ஸோ இவர்கள் பெற்றெடுத்த இந்த வைரம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த சக்தி வேல் அப்படின்றது முருகருடைய ஞானத்தை கொண்ட நமது ஐயா அவர்கள். ஸோ இந்த இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைய தலைப்பான கிராமத்து பரிகாரம் என்ற தலைப்பில் நம்முடைய கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறார். இவர் பாத்தீங்க அப்படின்னா குற்றால அருவி அப்படிங்கிறத சொல்லலாம். வாயை திறந்தா பாத்தீங்கன்னா அருவி போல அவருடைய கருத்துக்கள் அதை நீங்க என்ன செய்யணும்னா கவனத்தை சிதற விடாமல் அவருடைய சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்று அதை என்ன செய்யுங்க தங்களுடைய வாழ்வில் பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இத்தகைய சிறப்பு மிக்க சாத்தூர் அன்னை ஜோதிடத்தின் சக்திவேல் ஐயா அவர்களை கிராமத்து பரிகாரம் என்ற தலைப்பில் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா அவர்களே வருக வருக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். எல்லாத்துக்கும் மேல தாய்ங்கிற ஸ்தானம் உயர்ந்தது. அதுவும் தாய்ங்கிற ஸ்தானத்துல மகளிர்ங்கிறது தாய்க்கு மேலான ஒரு உணர்வு. மகளிர்னா யாரோ எவரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. மக அப்படின்னா மக நட்சத்திரம் மட்டும் சொல்லக்கூடாது. மக அப்படின்னா அகம்னு அர்த்தம். மனதில் இருக்கும் அகங்களை உள்ள களிர் அப்படின்னா பூத்து குறிச்சு சந்தோஷமா வச்சுக்கக்கூடியது. அப்போ அந்த அகத்தை மனங்குளிர வைக்கக்கூடியது தான் மகளிர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இது இந்த அமைப்புல தேசிய மகளிர் சோதிட கூட்டமைப்பில் சோதிட சுடர்மணி நிகழ்ச்சிக்கு எனக்கு நல்லா பேசுறதுக்கு வாய்ப்பளித்த திருமதி கனகாம்பாள் மேடத்திற்கும் மஞ்சுளா அசோக் அந்த அம்மையார், அவங்க அம்மையார் சொல்லக்கூடாது பாவம், என்ன என்னை திட்டிடுறாங்க, அவங்களுக்கும் பேர் மஞ்சுளான்னு சொன்னதுனால என்னமோ மஞ்சள் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான்னு நினைக்கேன்.
அதனால அவங்களுக்கும் எங்க சார் இப்ப கருத்துரை கொடுத்தாங்க இல்லையா, சார் பேர் என்ன வரும் எனக்கு தெரியல. கருத்துரை இப்ப சொன்னாங்களே முன்ன வச்சு ஒரு சிப்ட் தண்டபாணி ஐயா அவர்கள். தண்டபாணின்னா என்ன அர்த்தம்னா தீர்ப்பு. அதாவது அந்த காலத்துல குறுநில மன்னர் பெருநில மன்னர் ஆகும்போது கையில தண்டம் வச்சிருப்பாங்க. முருகன் பதவி பிரமாணம் எடுத்த உடனே தேவேந்திரன் கையில இருந்து பெறப்பட்டதான் தண்டம். அப்ப நம்ம வந்து தண்டம் எப்படின்னா என்ன அர்த்தம், ஆளுமை திறன் கொண்டவர். பாணி என்றால் என்ன, தனித்தன்மையை வைத்தவர். எனக்குன்னு ஒரு தனிப்பாணி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால இந்த குழுவுல அவர் வந்து முன்ன நின்று நம்மளை வரவேற்க வெல்கம் பண்ணி கண்ணாடி போட்டு பாக்கிராசு மாதிரி சோட பாக்கிராசு மாதிரி கலக்குறதுனால அவருக்கு ஒரு நன்றி. இங்கே குழுமி இருக்கும் நன்றி. அதனால நம்ம குழுவில் இருக்க அனைவரும் என்ன பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்து முடிச்சப்ப திட்டிக்கலாம், உரிமையோட பேசிக்கலாம், பகிர்ந்துக்கலாம். இங்க வருகிறதுக்கு அனைத்து ஜோடு ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என அனைவரையும் மனை கொண்டு எனது முதல் உரையை துவங்குகிறேன். எப்பயுமே மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. சரி, அம்மா நமக்கு யாராரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. பெத்த தாயி நம்ம குழந்தைய பெத்து போட்டுருவா. நிறைய பிள்ளைகள் அந்த காலத்துல இருக்கும். முதல்ல மூத்த அக்கா எடுத்து நம்மளை வளர்ப்பாங்க. அந்த அக்கா ஒரு தாய். ஏன்னா அவதான் குளிக்க வச்சு சாப்பிட வச்சு அவ சாப்பிட்ட எச்சிச்சோறு இருந்தாலும் நமக்கு மிச்சம் வச்சு கொடுத்து அழகு வைப்பாங்க. அது ஒரு தாய். ரெண்டாவது, இந்த வீட்டுக்கு முத மருமக வருவா. வரும்போது எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கும். அப்ப எல்லாம் முகம் சொல்லிக்காம கொழுந்தனை தாம்பிள்ளையே வளர்ப்பாங்க. அதனாலதான் கொழுந்த பிள்ளைன்னு வச்சாங்க. அந்த அண்ணி நமக்கு ரெண்டாவது தெய்வம். மூணாவது, இந்த வீட்டுக்கு நம்ம வரும்போது அத்தை இருப்பாங்க. சொந்த அத்தை. இது அண்ணன் பையன், என் தம்பி பையன் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க நம்மளை தூக்கி வைப்பாங்க. அது ஒரு அன்னை. இப்படி எல்லாருமே சேர்ந்து இருக்கனால நான் அன்னைன்னு என்னுடைய பேரை வச்சுக்கிட்டு அன்னை தொடர்ந்து வச்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு எல்லாருமே நீங்க அன்னையாக பிரதிபலிப்பதால் இந்த தேசிய மகளிர் கூட்டமைக்கு மீண்டும் ஏன் வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆயிடுச்சாட்டு இருக்கு? ஐயா அவர் அன்னைய அதிகமா போகும்போது நினைச்சேன். வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. கேக்குங்களா? இப்ப கேக்குது. திடீர்னு இப்ப பாருங்க, திடீர்னு என்ன மிரட்டிட்டீங்களே, நான் என்ன செய்வேன்? பச்சை பிள்ளை அளவிடலாமா, ஒத்தையில விடலாமா? அப்போ எல்லாருமே தாய் ஸ்தானத்துல இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு ஒரு சுவையான தகவலை சொல்லிக்கிடுவோம். நட்சத்திரத்துக்குள்ள அந்த காலத்துல பெரிய ஆளுங்க என்ன விஷயத்த கொடுத்தாங்க சொல்லி முடிச்சு நான் பரிகாரத்தை அடிக்கலாம், தூள் பண்ணிடலாம். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. சரி, என்ன செய்வோம்? பரிகாரம் யார் கையினால செஞ்சா புண்ணியம்? ஒரு ஜாதகர் வர்றாரு, கணவனும் மனைவியும் சேர்ந்து கோயில வழிபட்டால் அது பெரிய பரிகாரம். கணவனும் மனைவியும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் அதுக்கு பெரிய பரிகாரம். அதுதான் மகளிர் கூட்டமைப்புக்கு முதல்ல சொல்லக்கூடியது. அதாவது பெண்ணின்றி கொடுக்கப்படும் தானங்கள் அனைத்தும் சிறப்பு பெறுவதில்லை. சரி, 27 நட்சத்திரத்துல ஆணும் பிறக்குது, பெண்ணும் பிறக்குது. இந்த நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள் தான் ஜோடர்கள் கணிச்சு சொல்றாங்க. இன்னைக்கு யார் டாக்டர்னு கேட்டா அந்த உலகத்துல ஜோடர்கள் தான் டாக்டர். அவங்க தான் இன்னைக்கு நோயாளி மட்டும் இல்ல, இந்த உலகத்துல அத்தனை மக்களுக்கும் பெரிய டாக்டர் இந்த ஜோடர்கள் தான். அதனாலதான் ஜோடருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. டாக்டர் பட்டம் சிறப்பானது. சரி, வருவோமா? அடுத்து கற்றுக்குருவோம். இப்ப உயர்வானது பூராட நட்சத்திரம். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சார் எல்லாத்துக்கும் ஓடுதே சொல்லுங்க யாராவது. இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடுது? கேட்டை ஓடுதா இல்ல மூலம் ஓடுதா? மூலம் ஐயா, மூலம். ரைட், மூல நட்சத்திரம். அப்ப அதுக்கு அடுத்த நட்சத்திரம் என்னது? பூராடம். ரைட். இந்த பிப்ரவரி 14க்கு வந்து சொந்தக்கார நட்சத்திரம் அது. அது அப்புறம் பேசிக்கலாம். இன்னைக்கு வந்து பூராட நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தி, யாருக்குமே கிடைக்காதது இந்த பாக்கியம். நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துல ஒவ்வொருத்தருக்கும் பறவை, அப்புறம் விலங்கினம், மற்ற மரம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஏன் கொடுத்துருக்குறாங்க, எதற்காக கொடுத்துருக்காங்க? நம்ம ஜாதகருக்கு இது எப்படி நம்ம பரிகாரமா சொல்றது, எப்படி ரெமடி கொடுக்கறது? பரிகாரம் வாய் வழியை சொல்றது, சும்மா காது வழியை சொல்லிட்டு போறது பரிகாரம் அல்ல. இதையும் மையத்தில் வச்சு கொண்டுதான் நம்ம ஜோடர் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
இதுதான் இந்த பரிகாரத்துல முதல். இன்னைக்கு பூராட நட்சத்திரம்னா என்ன, பூராட நட்சத்திரத்துக்கு பறவை என்ன அப்படின்னு ஒரு கான்செப்ட். என்ன சார் பூராட நட்சத்திரத்துக்கு என்ன சார் பெருசா சொல்லிட போறீங்க அப்படின்னா, கௌதாரின்னு ஒரு பறவை. எல்லாரும் கௌதாரி பறவை பார்த்துக்கீங்களா? காக்காவே பார்க்கல, நாங்க என்ன சார் கௌதாரியை பார்த்துட்டு நினைப்பீங்க. கௌதாரியை பார்த்துக்கீங்களா? சரி, பார்க்கலன்னா பரவாயில்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, கௌதாரிங்கிற ஒரு பறவை. இந்த கௌதாரி பறவை நமக்கு என்ன சொல்லுது? இந்த கௌதாரி பறவையில என்ன சொல்லுது? இந்த ஜோடத்துக்குள்ள இந்த புஸ்தகத்துல இந்த நட்சத்திரத்துக்கு கௌதாரின்னு சொல்ல காரணம் என்னன்னா, இப்போ வந்துருவோம். கௌதாரி பறவை என்ன செய்யணும், ஒருத்தன் நிறைய ஒரு பறவைகளை வளர்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு வேலை வெட்டிக்கு போக மாட்டான், எதையுமே செய்ய மாட்டான். ஆனா காசு மேல காசு கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு ஆள் கேட்டாரு, என்ன தம்பி நீ வேலைக்கு போக மாட்டிக்க, ஒன்றும் செய்ய மாட்டிக்க, ஒரே ஒரு கௌதாரி பறவை உன் வீட்டில் வச்சிருக்கிற, காசு எப்படி தம்பி கொட்டுது? அந்த கௌதாரி பறவையை கக்கத்தில் இடிக்கிட்டு போற, காட்டுக்கு போற, போன ஒரு அரை மணி நேரத்துல எப்படி தம்பி இவ்வளவு காசை சம்பாதிச்சுட்டு வர அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொஞ்சம் நான் சிரிச்சுட்டு சொன்னா, ரொம்ப சிம்பிளியா, கௌதாரிங்கிற பறவை அதுக்கு வயிற்ற லெப்பி ஒரு 10 நாளுக்கு சுகமா கொடுத்து அது இறத விடாம ஆக்கி கேட்கிற நேரத்துலலாம் நான் இறைய போட்டு அதை அந்த இடத்துல அயன சயன யோக மாதிரி கொடுத்து அதை வச்சு மயக்கி வச்சிட்டோம்னா அந்த கௌதாரி பறவை அங்கே நின்றுக்கிடும். இது சாப்பிட்ட மயக்கத்துல என்ன செய்யும், கோன்னு கத்தி பறவை சத்தத்தை எழுப்பும். இந்த பறவை சத்தத்தை எழுப்புறத வச்சுட்டு நம்ம சொந்தக்காரர் தான் கூப்பிடன்னு சொல்லிட்டு இந்த கௌதாரி கூட்டம் எல்லாம் வேகமா ஒடியாரும். அவன் விரிச்ச வலையில எல்லாமே கௌதாரி விழுந்துரும். தான் ஒருவன் கிடைச்ச சாப்பாடு உண்ட மயக்கம் தனக்கு வயிறு லப்பினா போதும்னு இருக்கிறவன் தன்னோட சுயநலத்துக்காக தன் கூட்டத்தையே வலையில விளைச்சு கூட்டத்தையே கொண்டு போய் ஸ்பாயில் பண்ணதுனாலதான் இந்த கௌதாரிங்கிறதுக்கு பறவையோட குணம். அப்ப பூராட நட்சத்திரத்துல ஒரு அரசியலை பத்தி பேசினாங்க. அந்த அரசியல் தலைவர் யாரை கையில வச்சுட்டா கூட்டத்தை சேர்க்க முடியும், இது யாருக்குமே தெரியாது. சில கவுன்சிலருக்கும் மற்றவங்களுக்கும் நாங்க குறிச்சு கொடுத்த ஒரு மேட்ரு, இது ரகசியம். இருந்தாலும் நம்ம ஜோடத்தை சொல்றது தப்பு இல்லை. அப்போ பூராட நட்சத்திரத்தில் உள்ள ஒரு நபரை கூட்டு வந்து பூராட நட்சத்திரத்தை ஆய்வு பண்ணி அதுல ஒருத்தனுக்கு என்னென்ன வேணுமோ அவன் வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவன் பிறந்த இனம் என்னவோ அந்த இனத்தெல்லாம் ஜாதி கட்சியா கொண்டு வந்து இவங்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு சாயத்திட்ட ஒப்படைச்சிட்டு இவன் அனுப்பிச்சுட்டு அந்த கூட்டத்தையே வைப்பான். அதுதான் சாதி சங்கம். அப்போ ஒரு கட்சி கூட்டத்தை எல்லா கட்சிக்காரன் பாருங்க பூராட நட்சத்திரக்காரனுடைய விஷயங்கள் டிராவல் ஆகும். அது நிறைய பேருக்கு தெரியாது. இதை ஆய்வு பண்ணி அதை பார்த்தல இந்த கௌதாரிங்கிற பறவையை இந்த பஞ்சாங்கத்தின் வாயிலாக கொடுத்ததுக்கு இந்த பஞ்சாங்கத்துக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த பூராட நட்சத்திரத்துல யார் இருக்காங்களோ தான் வாழ்றதுக்கு தான் குடும்பம் வாழ்றதுக்கு தனக்காக வாழ்றதுக்கு சுயநலத்தோடு, அதனாலதான் பூராடம் நூலாடுன்னு பெரிய ஆளுக்கு சொன்னதுக்கு காரணம். பூராட நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு வந்தால் அந்த வீட்டுல ஏன் நூலாடுன்னு சொன்னாங்கன்னா திருமாங்கலிய கயிறை மட்டும் சொல்லல, அவ சுயநலத்துக்காக யார் மேலனாலும் பழிய போடலாம், இல்ல தப்பிச்சுக்கிடலாம், இல்ல இருக்கலாம், வேலை செய்யாமல் பூராட நட்சத்திரங்க உழைக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. அது நெசமா போய் நீங்களே ஜோடர் ஆகிய உங்களுக்கே தெரியும். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா பூராட 4 பாதத்தை எடுத்துக்கோங்க. பூராட 4 பாதம் எடுத்துனா நம்ம சிம்மத்துல இருந்து எடுத்துட்டு நீங்க விருட்சத்துறை கொண்டு போங்க. 3வது நட்சத்திரம் மட்டும்தான் அந்த முகம் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். பூராட நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் தான் ஜொலிக்கும். சரி, பூராட நட்சத்திரத்துக்கு இப்படி நம்ம விளக்கம் சொல்லிட்டேன் சார். இது என்ன சார் அப்படின்னா, பூராட நட்சத்திரம் ஒரு தொழில் பண்றீங்க வச்சுக்கோங்க. ஒரு சமுதாயத்தை சாதி கட்சி தோன்றவங்களோ இல்ல சமுதாயத்துக்கு வர்றவங்களோ ஒரு கட்சியை தன் பக்கம் பலப்படுத்தணுமோ இந்த நட்சத்திரத்தில் உள்ள நபரை கைக்குள்ள போட்டீங்கன்னா எங்கிட்ட அது இவன் ஒரு லாபத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களை கூட்டு வர்றதுல நம்பர் 1. இவன் பேச்சை எல்லாருமே கேட்பாங்க. அதுதான் பூராட நட்சத்திரம் சிறிய சுருக்கம். இது நல்லா இருந்தா லேசா கிளாப் தட்டுங்க, அடுத்ததுக்குள்ள போயிருவோம். நல்லா இருக்குங்களா சார்? சூப்பர் சூப்பர், அருமை சார், அருமை. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் நட்சத்திரம் போராடம் சார். என் நட்சத்திரம் போராடம். அப்ப உங்க வீட்டுக்கார மட்டும் வாங்கி கட்டிக்கிடுவீங்க. உங்க குடும்பத்துல உங்க சுயநலத்துக்கு உங்க குடும்பத்துல அக்கா தங்கச்சியில ஓசி வேலை பார்க்க சொல்லிப்பீங்க. உங்க வீட்டுக்கார எல்லாத்தையும் ஓசி வேலை வாங்கியிருக்கும். ஆமா, இதுதான் பூராட நட்சத்திரத்தோட வேலை. சரி, இந்த பூராடத்தை வேற எதுக்கு பயன்படுத்தலாம்? இந்த கிளாஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் நாளைக்கு யூடியூப்ல வந்துரும். யாரையும் குறுக்க கேள்வி கேட்க கூடாதீங்க. சரி, புழிஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க புழிஞ்சு என்னைய பிடிச்சிடாதீங்க. கரெக்ட், அது ஒரு பயமா இருக்கு. இப்போ இந்த பூராட நட்சத்திர சிறப்பு என்ன அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இதை பரிகாரத்துக்கு சாப்பிடு. அப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன். பூராட நட்சத்திரத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா எதை செஞ்சா பயன்படுத்திக்கலாம், எப்படி இருந்தா பயன்படுத்திக்கலாம், இது ஒரு காரணம். இதை பரிகாரத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு இடத்துல ஒருத்தர் நீங்க போறீங்க, கடன் கொடுத்தனவன் அடிக்க வரான், வெட்ட வரான், குத்த வரான், அப்படி இருந்தால் அந்த இடத்துல நீங்க தனி நபரா இருக்கீங்கன்னா பூராட நட்சத்திரத்துக்கான ஒருத்தரை இட்டுன்னு போய் கூட வச்சுக்கினே போனீங்கன்னா அவனுக்கு வயிற்று லப்பிக்கிட்டே இருங்க, பசி எடுக்கடாம வச்சுட்டு கூடயே வச்சிருங்க. அவன் போய் போல்ட்டா பேசுவான், ஏய் அவர் வேற ஆளுகையா, நான் வேற கம்யூனிட்டியா, சும்மாரியா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, ஏதாவது பேசினா ஜாதி பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருவான் பாத்துக்குங்க அப்படின்னு ஆஃப் பண்ணி அந்த சமாதானம் பண்ணி கொண்டு வருவான். இது ஒரு
தந்திரத்தில் தந்திரம். பரிகாரத்தை தந்திரமாகவும் பயன்படுத்த கத்துக்கணும். அதுதான் ஜோதிடர். கோயிலில் போய் வசதி நின்று சாமி கும்பிட்டு உருண்டு பிறண்டு மேலே திண்ணறை பூசி பட்டையை போட்டு கொட்டையை போட்டு கழுத்து நிறைய மண்ணை போட்டு அதில் போய் நின்று வேஷத்தை காட்டி போடுற பரிகாரங்களும் இருந்தாலும் தந்திரத்தை சொல்வதும் ஒரு பரிகாரத்துக்கு தனித்திறமை. அதனால இந்த பரிகார நிகழ்வுகளை நீங்க பார்த்துக்கோங்க. சரி சார், இதுதான் காரணமா? இது எல்லாருக்குமே இந்த பூராட நட்சத்திரம் வருமா அப்படின்னா அல்ல. பூராட நட்சத்திரத்துக்குள்ள ராகுவோட டச்சிங் இருந்தாலே இதுவும் வரும். ஏன் வரும்? பூராடம் இருக்கும் வீடு தனுசு வீடு தானங்களே, தனுசு வீடு தானே. அந்த வீட்டுல ராகு இருந்தால் கோதண்ட ராகு என்று ஒரு பட்டப்பேர் உண்டு இல்லையா? கோதண்ட ராகு. அப்ப சுக்கிரனுடைய ராகு சேர்ந்தா என்ன? போகம், யோகம். யோகத்துக்கு போகம்னு சொல்லுவாங்க. யோகக்காரன் சுக்கிரனா இருந்தாலும் போகக்காரன் ராகுவா இருந்தாலும் 2 பேரும் பின்னி பெடர் எடுத்து விளையாடுவாங்க. அதனால பூராடத்துக்கு கத்த நீங்க யாரா இருந்தாலும் கவனமா இருந்து அவனை நீங்க கையாளுற வித்தையை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் நாளைக்கு லட்சாதிபதி இல்ல கோடீஸ்வரன். அவனை வச்சு நீங்க சம்பாதிக்க தெரிஞ்சா மட்டும் பார்ட்னரா சேருங்க. ஒரு தொழில் பண்ண போறீங்க, உங்களுக்கு தாராபல நட்சத்திரத்தை அடிப்படையிலையோ பார்ட்னரா சேர்க்கணும்னு நினைச்சா தாராபல நட்சத்திர அடிப்படையில் பார்ட்னரா சேருங்க. இல்லையா அவனை மூளையை யூஸ் பண்ணி 10 நிமிஷம் அவசரம் உட்கார வச்சுட்டு வெளியே ரவுண்டிங்ல விட்டுட்டு வாப்பா ஒரு வேலையை கொடுத்துட்டு வெளியே பத்தி விட்டீங்கன்னா அவன் சுத்திட்டு வரக்குள்ள வருவான். விசுவாசத்தை அவன் காட்டுவான். விசுவாசம் உங்களுக்கு பயன்படும். இது ஒரு பரிகாரம். யாரா இருந்தாலும் பரிகாரத்தை தந்திரமாக செயல்படுத்துவதுதான் பரிகாரமே தவிர பழி வாங்குவது அல்ல. இது ஒரு சரி, இதை நம்ம சொல்லிட்டோம் சார். நீ அடுத்து என்ன சார் செய்ய போறீங்க? கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் என்ன செய்யும்? கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவர் தர்மர். அவருக்கு அடையாள குறி என்ன? அம்புன்னு இருக்கும். இன்னொன்னு குண்டலம்னு ஒண்ணு இருக்கும். இதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. இதை கேட்டுக்கோங்க. கேட்டை நட்சத்திரத்துக்கு காதல மற்ற குண்டலம். இது எப்படி சார்? இந்த குண்டலத்துக்கு என்ன சார்? கர்ணனுக்கு தான் சார் கவச குண்டலம். இதுல என்ன சார்? கேட்டை நட்சத்திரம் தர்மருக்கு ஏன் சார் குண்டலம் வந்துச்சு? எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. கிடைக்காத விஷயம். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு பரிகாரத்துக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்துல வரலாறு சொன்னா 4 மணி நேரம் ஆயிரும். சரி, கேட்டைக்குள்ள வருவோம். இந்த ஏன் குண்டலம்னு கொடுத்தாங்க அப்படின்னா பால் கடலை கடைஞ்சாங்க. கடைஞ்சால எல்லாருமே ஆளுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு போயிட்டாங்க. கையில கடைசியில மிச்சம் இருக்குது குண்டலம் மட்டும்தான். அது கிருஷ்ண பரமாத்மாவோட கையில இருக்குது. அந்த காலத்துல அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வரும்போது தேவர்கள் தோத்து போயிட்டா தேவர்கள் இந்த பொண்டாட்டி அவங்களோட மனைவிமார்கள்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க. கடைசியில் அந்த பர்ணசாலை குடிசையில வந்து மனைவி எல்லாம் சிக்கிக்கிடுவாங்க. இவங்க அரங்கு குறுப்பெல்லாம் வளைச்சிக்கணும். மிரட்டி மிரட்டி இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல அதிதிங்கிற ஒரு அம்மா வந்து ஏப்பா இப்படிதான் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிதி அம்மா வந்து அடைக்கலத்தை பிடிச்சோம்னா அரக்கருங்க வந்து இவங்க பக்கத்துல நெருங்க முடியல. ஏன்னா அதிதியோட பேச்சுக்கு அரக்கங்க ஓரளவு கட்டுப்படுவாங்க. அதனால அந்த என்ன செஞ்சு இந்த அம்மா இவங்க எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. அசுரர்களை மொத்தல விட்டுட்டு போறாங்க. 4 கணக்கா வருஷக்கணக்கில் இருக்காங்க. அந்த வேள்வியாகத்தை நாங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள்லையே, நாங்கள் யார்கிட்ட போய் முறையிடுவோம்னு அதில் ஒருத்தர் சொல்றாங்க. நேராக போய் கிருஷ்ணத்தோட குண்டலம்னு ஒன்று இருக்குது. அது வரைக்கும் பெண்களுக்கு காதணி கிடையாது, காதல குண்டலம் கிடையாது, கம்மல் கிடையாது, மூக்குத்தி கிடையாது, அணிகலங்கிற கான்செப்டே கிடையாது. இந்த குண்டலம் எப்படி வந்தது? அப்போ போய் நேரம் அதிதி கேட்குறா, கண்ணா பரமாத்மா எப்பா நாராயணா ராசா எல்லா பொருளும் அவன் கையில் இருக்குதே குண்டலம், இது எதுக்குப்பா பயன்படும், என்னத்துக்குப்பா பயன்படும் அப்படின்னு கண்ணன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த குண்டலத்தை காதில் மாட்டிட்டால் வெகு தொலைவில் நடக்கக்கூடிய எந்த செய்திகளாலும் இங்கே ஆள் வருவதற்கு முன்னாலேயே இந்த காதில் ஒலிக்கும். அது பரமரகசிய பதிவிரதையான பெண்களுக்கு இது பயன்படும். இது கையில் இருந்தால் எதிரிகள் ஜெயிக்க முடியாது. எதிரிகள் எங்க வந்தாலும் எதிரி எங்க தாக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய ரகசிய தத்துவை காதோடு தான் நான் பேசுவேன். பாட்டு கூட படிப்பாங்க இல்லையா, காதோடு தான் நான் பேசுவேன் அப்படி பழைய பாட்டு இருக்கும். அந்த மாதிரி காதோட பேசக்கூடிய கணவன் இல்லாத இடத்துல காதோட பேசக்கூடியது அணிகலம் குண்டலம். இன்னைக்கு பாருங்க காதல என்னென்னமோ வந்துருச்சு, தொங்குது, பிளாஸ்டிக்ல தொங்குது, என்னென்னமோ கொடையெல்லாம் தொங்கிட்டு இருந்துச்சு. கொடை போய் இப்ப பாருங்க லொலக் இவ்வளவு வருது. அப்ப எல்லாம் பாம்படம்லாம் போடுவாங்க எல்லாம். இந்த குண்டலம் வந்து முத காதை அலங்கரித்தது. அந்த அம்மா போச்சு, அரக்கங்கள் எல்லாமே சண்டை போட வந்தாங்க, எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. அவங்களுடைய தேவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியம், என்னம்மா எப்படிமா இத்தனை பேர் எங்கே வரத சொல்ற, இது ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இதுல ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சு இந்த அதிதிங்கிற பெண்ணு இருக்கும்போது எப்படி ஜெயிச்சிச்சு, பொம்பளைக்கு ஆயுதம் எடுக்கல, கம்பு எடுக்கல, கத்தரிக்கல, எப்படி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதுலதான் நரகாசுரன் என்ற தீபாவளிக்கு உண்டான கதாநாயகன் நரகாசுரன் அங்க வர்றான். அவன் பாக்குறான், நயவஞ்சகமா பேசி அந்த அம்மாட்ட இருக்க குண்டலத்தை களவாட்டு போயிடுறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த குண்டலத்தோட கான்செப்ட் எப்படின்னா, எவர் ஒருவர் இந்த குண்டலத்தை கைப்பற்றி எடுக்கிறார்களோ அவரை வெல்லணும்னா
பெண்கள் தாய் ரூபத்தில் அவன் தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் போய் அவன்கிட்ட போராடி ஜெயிச்சாதான் அவனை ஜெயிச்சு இந்த குண்டலத்தை கொண்டு வர முடியுமே தவிர ஆண்கள் யாரும் போர்ல போய் ஜெயிக்க முடியாது. அப்ப பாமருக்குடைய கான்செப்ட் எப்படி வருது? பெத்த தாய்கையினால நரகாசுரன் சாகணும்னு ஒரு விதி இருக்கு. அப்ப நரகாசுரனுடைய மரணத்துக்கு சதுர்த்தசி திதி, அதாவது அமாவாசை யாருமே தீபாவளியை சொல்லிடாதீங்க, சதுர்த்தசி திதி, திதியை கொஞ்சம் யாராக இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சதுர்த்தசி திதி தீபாவளி ஐப்பசி மாசம் சூரியன் நீசம். அப்ப அந்த சதுர்த்தசி திதி வரக்கூடிய இந்த நேரத்துல அப்போ நரகாசுரன் சண்டை போட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், போராடி ஜெயிக்க முடியல. என்ன செய்யலான்னு பார்த்தோன்னே கிருஷ்ணர் என்ன செய்யறாரு, அழகான தந்திரத்தை வச்சுக்கிட்டு எப்படி செய்யலான்னா, அவனை ஜெயிக்கணும்னா பெண் தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் அவளை ஜெயிக்க முடியும்னு சண்டை போட்டு லட்சுமியை கூட்டு போய் கிருஷ்ணர் ஆக்டிவ் பண்ணி மயக்கி விழுந்தோடனே அவர் பெத்ததாயே கொல்லணும்னு கூடிய மரபு. தாய் ஸ்தானத்துல யாருனாலும் சரி கொல்லலாம், ஆனால் சண்டை எடுக்கும் போது அவரோட கணவனும் இருக்கணும் இவளும் இருக்கணும், இருவேரை தாண்டி மற்ற யாரும் சண்டை போடக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கினால இவங்க போய் சண்டை போட்டாங்க. முடிச்சோடனே அந்த குண்டலத்தை வாங்கிட்டு வந்தாங்க. குண்டலத்தை கையில கிருஷ்ணர் வச்சிருந்தாரு. இதை யாருக்கு கொடுக்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. மகாபாரதத்துல எல்லாரும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பொக்கிஷத்தை வாங்கி கிளம்பும்போது தருமரை மட்டும் கூப்பிட்டு, இது ரகசியமா உன் காதல மாட்டிக்கோ, இந்த குண்டலம் இருக்கும் பொழுது எது முன்னாடி நடக்குதோ அது பின்னாலேயே தெரியும். அதனாலதான் சூது விளையாட்டுல அவர் கலந்துக்கிட்டு சூது நடந்தா தான் மகாபாரதத்துல போர் நடக்கும். சூதுக்கு நான் நடத்தல ஏமல பழி விழுகும். நடக்க போற பழியை விட நடக்காம இருக்க பழியை நான் சமக்கல. இந்த குண்டலத்தை மாட்டோன்னே அவரு தர்மங்கிற பட்டத்தை வாங்குறதுக்கு நடக்கக்கூடிய செய்திகள்லாம் எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க, சாஸ்திரத்தை சகாதேவன் கட்டிக்காரன், எல்லாருமே கட்டிக்காரன் சொன்னாங்க. இந்த சதுர்த்தசி திதியில இந்த காதல மாட்டில குண்டல மாட்டில பெண்களுக்கு போய் கோயில போய் பரிகாரம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அமாவாசைக்கு உண்டான பவர் இதுல கிடைக்கும். பத்தினி பெண்கள், அதான் பெண்கள் தான் கோயில போய் வழிபாடு பண்ணணும், பரிகாரம் செய்யணும். இதனாலதான் அந்த சதுர்த்தசி திதியில அவ்வளவு சக்தி கொடுத்தாங்க. அதனாலதான் பாருங்க நரக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் ஷார்ட்டா வேகமா சொல்லி முடிச்சிருக்கேன். இப்படி இருந்து அவங்க வந்த பிறகுதான் அந்த குண்டலத்தை தர்மருக்கு மாட்டான அதுக்கு பேர் குண்டலம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஷார்ட்டா சொல்லிட்டேன். இந்த குண்டலம் இருக்கிறதுக்கு தர்மர் கடைசி வரைக்கும் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்த ரகசியத்தை கட்டி காத்தாரு, யார்ட்டையுமே சொல்லல. ஒரு காலகட்டத்துல வெளிப்படுத்தினாரு. அது வரைக்கும் சகாதேவன் சாஸ்திரத்துல கட்டிக்காரன், மற்றவங்களுக்கு ஏன்னா தர்ம பிரபு தர்மராஜா. சரி, யமதர்மன் சொல்றோம் இல்லையா, யமதர்மன் எப்படி கான்செப்ட் எடுக்கிறோம், 27 நட்சத்திரத்துல தண்டனை வாங்கி, திதிகளை தண்டனை வாங்கி, உயிரோட இருக்கும்போது தண்டனை வாங்கி, நட்சத்திரத்தை தண்டனை வாங்கி, எல்லாம் தண்டனை வாங்கி அணுவா அணுவிச்சுட்டு அப்பாடான்னு நிற்கும் போது செத்து போயிடுறான், மேல போறான். நரகத்துக்கு போனா ஏமா அங்க விட்டானா, எத்தனை திசையை தாண்டி எத்தனை திதிகளை தாண்டி இங்க போனாலும் ஏமா விட்டானாக்கும் அவனுக்கு அடைச்சிட்ட போட்டு வறுத்து மஞ்சளா மடத்தை வீட்டுல எண்ணெயை வாங்கி பொறிச்சு எடுத்து அத்தனை தண்டையும் கொடுத்தான். ஏமா அதோட விட்டானாக்கும் அங்க போனாலும் அவன் தொல்லை தாங்க முடியல. இங்க வந்தா பொண்டாட்டி தொல்லை, கிரகத்தோட தொல்லை, சம்பந்தார் தொல்லை, பிள்ளைக தொல்லை, எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு அப்படா செத்தாலும் பரவாயில்லன்ட்டு மேல போனா ஏமா ரெடியா இருக்கான், ஈட்டி வச்சுட்டு வாடா வா, உன்னைய குத்தி குடலை எடுத்து ரோஸ்ட் பண்ணி நான் மஞ்சளா மடத்துக்கு கொடுத்து சாப்பிட சொல்றா பாடுறா அப்படின்னு சொல்லிடுவான். அப்படிப்பட்ட தர்மனோட சிந்தனைக்கு ஏன் நாங்க அந்த கேட்ட நட்சத்திரத்தை கண்டாந்த நட்சத்திரமா கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணம். சரி, அதெல்லாம் தாண்டி போவோம். 12 ராசியில முதல் ராசி எது மேடம்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. 12 ராசியில மஞ்சள் கூட சொல்லுங்க, முதல் ராசி எது? வெரி குட், வெரி குட். அப்போ நம்ம எல்லாருமே மேசத்தை தான் நான் கணக்கு பண்ணோம். ஆனா கேட்ட நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமா வச்சு சேஷ்டா நட்சத்திரம் வச்சாங்க. சேட்டான்னா மூத்தவன் அர்த்தம், சேஷ்ட நட்சத்திரம் வச்சாங்க. அப்ப அதை முதவா நம்ம கணக்கெடுத்தோம். அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்குது, சூரியன் பகல் பொழுதுல தை மாசம் வரும்பொழுது சூரியனுடைய பொழுதுதான் பகல் பொழுதா இருந்து திருவள்ளுவர் ஆண்டு, தமிழாண்டு, பஞ்சாங்கத்துக்கு ஆண்டுன்னு சொல்லக்கூடிய விக்ரமாதித்தன் ஆண்டு, அந்த ஆண்டுன்னு அதை குறிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பேடுகளை கொண்டு வந்தாங்க. அந்த ஆண்டு வந்துச்சா. அதுக்கப்புறம் இதுதான் முடிஞ்சு வச்சு நினைக்காதீங்க. மேசத்தை தாண்டிட்டோம், விருச்சிகத்துல கேட்டையை தாண்டிட்டோம், இது முதன்னு சொல்லிட்டோம். அங்க சூரியன் பகல் பொழுதை சந்திப்பதால் இருளில் கடந்த உலகத்தை பகலில் காமிச்சதுனால அதுக்கு பேர் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. சங்கராந்தினா இருட்டுல இருந்து பகலை தாண்டி ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசியை தாண்டும் பொழுது அது சங்கராந்தி என்று சொல்வார்கள். மகரம்னா மகர சங்கராந்தி, இல்லைன்னா மற்ற சங்கராந்தி சொல்லுவாங்க. 12 சூரியர்கள் உண்டுன்னு சொல்றதுக்கு இது ஒரு காரணம். இப்படி அவன் தாண்டி அந்த சங்கராந்தின்னு கொண்டு வந்தாங்க. அந்த பகல் பொழுது முதல் பொழுதா வச்சாங்க. அதை நம்ம என்ன செய்வோம், தை திருநாள், இந்த திருநாள் அதை நமக்கு கொண்டாடணும்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தை கணிப்புகளை நம்மளோட அறுவடை நாளை கொண்டு வந்தோம். அது முதல் நட்சத்திரமா சொன்னோம். இதுக்கு மேல ஒரு ராசி இருக்குங்க, மதன்னு சொல்லக்கூடிய ராசி ஒண்ணு இருக்குங்க. இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு மாலை வர்றீங்களே, அதை முத மாலை வர்றவன என்ன சாமி சொல்லுவோம்? யாராவது சொல்லுங்க. கன்னிசாமி. கன்னிசாமி, ரைட்டு.
அதே ஏன் கன்னிசாமி சொல்றோம்? முதல் கன்னி என்றால் முதலாதாக, முதன்மையானாக, முன்னே வந்ததாக. இப்போ ஒரு கல்யாணம் பண்றோம், ஒரு பொண்ணு குமரி பெண்ணா இருக்கிறவ, கன்னி பெண்ணா இருக்கிறவ திருமதி ஆகணும்னா குமரி பொண்ணு கன்னிங்கிற பொண்ணை தானம் பண்ணும். கன்னி என்றால் முதன்மையானது, கன்னிகா தானம் பண்றதுனால அது கன்னி பெண்ணு வச்சோம், அப்ப அது முதன்மை. அப்புறம் உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் மேடையில பேசுறேன், இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட பேசுறேன், அப்ப என் பேச்சு கன்னி பேச்சு, அப்ப முதல் பேச்சு வந்துச்சுங்களா? அப்ப கன்னி பேச்சுனா முதல் பேச்சு தானே, முதல் பேச்சு. அப்ப முதன்மைப்படுத்துவதற்கு எல்லாரையும் வழிபடுறதுக்கு தான் கன்னி ராசியில அது கன்னி ராசின்னு வச்சாங்க. அந்த வீட்டுலதான் போகத்தை கொடுக்கக்கூடிய ராகுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கன்னிமூல கணபதினு வச்சாங்க. ஏன்னா கன்னிமூல கணபதி நம்ம இந்துக்கள் கடவுள்லயே பிள்ளையாரத்தை முதல் கடவுள்னு சொல்லுவோம். அந்த முதல் கடவுள்னாலதான் கன்னிமூல கணபதினு வச்சோம். அப்ப கன்னி ராசி முதலாவது ராசி அவர் தான். அப்ப பெண்களுக்கு வலிமை தருவது கன்னி ராசி. அதனாலதான் 3 பெண் தெய்வங்கள் 9 உண்டான நவராத்திரியில கொண்டு வந்து 10வது கிழமை விசேஷமே கொண்டு வந்தாங்க. அப்ப கன்னி ராசியில எந்த பரிகாரம் செய்தாலும் அந்த நவராத்திரி கொழு நாள்ல வழிபட்டேனால் நீங்க ஒரு வருஷத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நவராத்திரி திருவிழாவில் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். சரிங்களா? அப்ப இப்படி ஒரு சிறப்பு இல்லையா? இது மாதிரி ஒரு சிற்றிடை பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசி முதல் ராசின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி கன்னி பெண்ணை எவர் ஒருத்தர் வந்து ஆணு பெண்ணு பெற்றிருந்தா கூட சரி, அவன் உலகத்தை எத்தனை தானம் பண்ணியிருந்தாலும் சரி, எத்தனை தானம் செஞ்சிருந்தாலும் சரி, கன்னிகா தானம்னு ஒண்ணு இருக்குது உலகத்திலே. நீங்க சொல்லுவீங்க ரத்த தானம் பெருசு, அன்னதானம் பெருசு. சந்ததிய உலகத்துக்கு கொடுக்கணும் ஐயா, இந்த வீட்டுக்கு ஒரு பெண் தெய்வம் வரணும் ஐயா, அவ வந்தா தான் ஒரு உலகத்துல ஒரு பரம்பரை தோன்றும் ஐயா அப்படின்னு கன்னி பெண்ணை தானம் பண்ணி கொடுத்து, இந்த பெண்ணை உனக்கு இன்னைக்கு நான் தானம் செய்கிறேன். தானம் செய்யும் போது சீர் கொடுப்பாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? தானம் பண்ணா சீர் கொடுக்கணும். இப்ப என்ன சொல்றான்? என் பொண்ணை கட்டா நீ எவ்வளவு நகை விடுவ, இவங்க நீ எவ்வளவு என்ன வச்சிருக்க, எவ்வளவு என்ன வேலை பாக்குற, என்ன கரும்பு வேலையா, எல்லா வேலையும் பாக்குறான்னு கேட்டு 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 அந்த பிள்ளைக்கு 32 வயசு ஆகி போய் பல்லு போய் சொல்லு போய் டொக்கு விழுந்து அவ வந்து நான் கேட்டா மாமா நான் வாக்கப்பட்டுக்கிட்டுமா மாமா நீ ஒரு வாட்டி பாருங்களேன், அடிப்பாடி உன்னை நான் ஏதோ பொண்ணு கிடைக்கல உன்னை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. இது என்ன அப்படின்னா கன்னிகாதானம் பண்ணக்கூடிய சக்தி பெண் குழந்தை யார் பெற்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த பிறவி பூர்த்தி ஆகும். பொம்பளை பிள்ளை வத்தவங்க வேஸ்ட்னு சொல்லக்கூடாது. கன்னிகாதானம் பண்ணக்கூடிய பிறவிலேயே அன்னதானம் பண்ணிடுவான், துட்டு இருந்தா பண்ணிடுவான், எது இருந்தாலும் பண்ணிடுவான். ஆம்பளை பிள்ளைய விட்டு புத்திரத்தை கொடுத்துருவான், புத்திரதானம் பண்ணிடுவான். ஆனால் கன்னிகாதானம் பண்ணாதான் தெய்வத்தோட அனுமூலம் கிடைக்கும். எத்தனை பரிகாரம் செய்தாலும் ஈடுகட்டக்கூடிய பரிகாரம் கன்னிகாதானம் பண்ணுவது. இந்த மகளிர் குழுவுக்கு ஒரு தேவையானது. எல்லாருமே கன்னிகளா திருமதி ஆயிட்டீங்க, வெகுமதியாகவும் ஆயிட்டீங்க. அதனால உங்களுக்கு இந்த கன்னி ராசி முதன்மை ராசின்னு சொல்றதுக்கு தான் நவராத்திரிங்கிற விழா. எத்தனை தெய்வம் இருந்தாலும் தனித்தனி விழா. ஆனால் 30 தேவியரும் சேர்ந்து 9 திருநாள் கொண்டு 10வது திருநாள் கொடுக்கக்கூடிய கன்னி ராசி ஒண்ணுதான். பெண் தெய்வங்களுக்காகவே விழா கொண்டாடக்கூடிய இடம் கன்னி ராசியில் உள்ள இடம். அப்ப இந்த தேசிய மகளிர் கூட்டமைப்பு என்ன? இதுதான். நீங்களும் எல்லாருமே 30 தேவியர் தான், 10 தெய்வங்கள் தான். விஜயதசமி இன்னைக்கு பண்ண மாதிரி வந்திருக்கோம். என்ன நீ குருவாரம். இப்ப நம்ம மீட்டிங்ல பேசுறது எத்தனாவது வரோம் மேடம்? இந்த மீட்டிங்ல பேசுறது எத்தனாவது வரோம்? மீட்டிங்ல பேசுறது எத்தனாவது? 44. 4 நாளைக்கு போடுங்க. 4 நாள் எத்தனை? 8ஆ? 4 நாளும் கூட்டினா 8 வருதா? ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறீங்க, வண்டி வாகனம் வாங்குறீங்க, அதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் 8ஆம் நம்பர் போட்டா ஓட்ட முடியுது. இன்னைக்கு 8 காரிய சித்தி, 8ஆம் நம்பர் போட்டா தான் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸே கிடைக்கும். சரிங்களா? அப்ப எப்படிப்பட்ட சக்தி இன்னைக்கு 8ஆம் தேதியில கொண்டு வந்திருக்கோம். அப்போ 8வது அஷ்டமியில பிறந்தவர்களுக்கு ஒரு தோஷம் வந்தாலோ இல்ல 8வது நட்சத்திரமான நம்ம திருவாதிரை புனர்பூசம் பூசம்னு வரக்கூடிய நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் சனிவார நட்சத்திரம் வரும். எண்ணி பாருங்க, 8வது நட்சத்திரமா விழுகும். ஏன் அதை கொண்டு போய் விட்டாங்க? ஏன் ராகு கொண்டு போய் 6ல போட்டாங்க? அது 6லும் சாவு 100லும் சாவு. 6ஆம் நட்சத்திரமான ராகு வந்து வரும்போது அந்த குழந்தை செத்து போச்சு அப்படின்னா 6ல செத்து போயிடும். வாழ்ந்து வளர்ந்துச்சுன்னா சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய 100வது நட்சத்திரம் வரக்கூடிய நாள் 100 வயசு வரும்போது சதய நட்சத்திரம் நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் சுணக்கும். ஆள் இருக்கலாம், தப்பிக்கலாம், போகலாம். மகாபாரத நட்சத்திரம் 6 ஜாவும் 100 ஜாவும் சொல்லுவாங்க. இதுவும் நம்ம ஜோடத்தோட கான்செப்ட். ஜோடெல்லாம் ஒரு புள்ளி விட வேண்டியதானே. 6 நட்சத்திரம் சதயங்கிறது 100ன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு 8வதுக்கு உண்டான தேசிய சுடர் அமைப்புல 8வது நட்சத்திரமான சனி பகவானோட பூச நட்சத்திரம் 8ஆக வர்றதுனாலதான் சனிமானுக்கு 8ங்கிற ஒரு நம்பரை கொடுத்தாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இப்ப ரோட்ல எத்தனையோ கார் போகுது,
இப்ப வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஸ்தானம் வந்து 4ஆம் ஸ்தானம் சொல்றோம். அதுல 2 வீலர் இருக்கும், 4 வீலர் வாங்குறோம், கடரக வாகனம்லாம் இருக்குது, நீண்ட ரகம்லாம் வாங்கிட்டு இருக்கு. எத்தனையோ வாகனம் வருது. வாகனத்துக்கு உண்டான சுக்கிரனை சொல்லிடுவோம், வாகனத்துக்கு உண்டான எத்தனையோ கடவுளை சொல்லிடுவோம், எத்தனையோ கடவுள் சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு வாகனம் 2 வாகனம் பல வாகனம் சொல்லிடுவோம். அப்போ நம்ம என்ன செய்யறோம், வாகனங்களை சொல்லிடுறோம், வாகன யோகம் உண்டு. ஆனால் இந்த வாகன யோகத்துக்கு 4ஆம் இடத்தை இயக்குறது எந்த இடம்? 3ஆம் பாவகம். 3ஆம் பாவகம் நல்லா இருந்தா வாகன யோகம் பிராப்தரஸ்து. எப்படி சார் கண்டென்ஸ்? இது உல்டாவா சொல்லலாமா? ரோட்ல எல்லா வண்டியும் போய்கிட்டு இருக்கு, விரைவு வண்டி வருது, வேகத்தடையை தாண்டக்கூடிய ரயில்வே கிராசிங் பண்ண வேகத்தடை நிறைய இருக்கும், அது சனி பகவானுடைய மேட்ரு. ஆனா வண்டி போய்கிட்டு இருக்க அத்தனை வண்டிகள் நெறிப்படுத்துறது சிக்னலே. 3 விளக்கு உள்ளது, 3 விளக்கு, ஆரஞ்சு, பச்சை, மஞ்சள். எங்க டோரா பூச்சி மாதிரி சொல்லுங்க, மேப்ப பாருங்க, மஞ்சள், பச்சை, சிகப்பு. இந்த 3 தானே கண்ட்ரோல் பண்ணுது. நில்லு, கவனி, புறப்படு, இல்ல போய் தொலை. இதுல வருதா? அப்படி 12 பாவங்களை இயக்குறது 3ஆம் பாவம். அதனாலதான் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் அதுக்கு பேர் வச்சாங்க. புரியுங்களா? அப்ப வாகனத்தை 4ஆம் இடத்தையும் அதுதான் காட்டுது. நில்லு, நிதானமாயிரு, கவனி, என்ன செய்யணும் ஏது செய்யணும் கவனி, சரி இருந்தா பாரு, சரி இல்லைன்னா கிளம்பு ராசா, நான் உங்க வீட்டுல சோறு போட மாட்டோம், மஞ்சளாமலை வீட்டுக்கு போனா சோறு கிடைக்காது, ஏன் காத்துட்டு இருக்க, போயா அப்படின்னு சொல்றான். அதனாலதான் நில்லு, கவனி, புறப்படு. இந்த ரோடுகள் எத்தனை தேசிய அமைப்புகள் வந்து எத்தனை ரோடுகள் வந்தாலும் சரி, எத்தனை கார் வந்தாலும் சரி, எத்தனை பாலங்கள் இருந்தாலும் சிக்னல் விளக்கு 3 வகை விளக்கு. அப்ப பச்சை கலர் என்ற நிதானமானது, கேட்ட நிறுத்தத்துக்கு உண்டான புதனானது அந்த கண்ட்ரோல் பவர் உள்ளது. 8ஆம் இடத்துக்கு உண்டான சனி பகவான் இருந்தாலும் அனுச நட்சத்திரம் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அந்த பச்சை விளக்கு. புறப்படு, நிதானமா பக்குவப்பட்டு போன்னு காட்டுறது. சிகப்புங்கிறது சூரியனும் பிடிக்கும், செவ்வாயும் பிடிக்கும். அதனாலதான் பாருங்க முதலோதி பெட்டியில சிகப்பு சிலுவை போட்டிருப்பாங்க, அதனால அந்த விளக்கு போட்டிருப்பாங்க. அப்பன்னு சிகப்பு விளக்கு. ஆபத்து, பார்த்து போ, முன்னு வண்டி. அப்புறம் மஞ்சள் என்னாச்சு, ஸ்டார்ட், போலாம், நெல்லு, கவனி, புறப்படு. அப்ப என்னாச்சு, மஞ்சள் வந்து எவ்வளவு விஷயத்தை மஞ்சள் குரு, நிதானமான புத்தி, நிதானமான சிந்தனை, எல்லாமே புத்தி புதன், இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் போன்னு வரை நிறுத்தி படுத்தது இந்த கேட்ட நட்சத்திரத்துல தான். அதனாலதான் தருமருக்கு கொடுத்தாங்க. தருமர் வருத்தர் தான் இனிமே சொத்து சண்டை வந்தாலோ சோத்து சண்டை வந்தாலோ அப்பமே கல்வெட்டுல எழுத ஆரம்பிச்சாங்க. வாய் வழியே சத்தம் பண்ணக்கூடாது, வாய் வழியே வாக்குறுதி கொடுக்கூடாது, நான் நாடாண்ட பிறகு காலாண்ட பிறகு நான் வந்து கேட்கும்போது நாட்டை கொடு அப்படின்னு சொல்றது வாய் வழியை வச்சுக்க கூடாது. எல்லாரும் மனுஷன் நிமிஷத்துக்கு மாறுவான். இதுக்கு நமக்கு ஒம்புன்னு தான் கல்வெட்டுல எழுத ஆரம்பிச்சான், அப்புறம் தாமிரத்தடல் எழுத ஆரம்பிச்சான், அப்புறம் பத்திரம் எழுத ஆரம்பிச்சான். எல்லாமே டாக்குமெண்ட் வரைக்கும் கொண்டு வந்தது இந்த நுட்பங்களை கொண்டு வந்து இந்த கம்ப்யூட்டருங்கிற கணினி புதனுடைய வடிவத்துக்கு வந்ததுதான். புரியுங்களா? அப்போ கேட்டைக்கு உண்டான பவர்களும் இதிலே கொண்டு வந்தது. சரி சார், இது மட்டும்தான் காரணமா, வேற இல்லையா சார்? பரிகாரத்துக்கு வந்துட்டு என்னென்னமோ சொல்றீங்க. அப்படி இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு மேட்ரு, அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் வச்சுக்கோங்க, அனுச நட்சத்திரம் நல்லா கட்டுங்க. அதுல புதன்கிழமை அன்னைக்கு அனுச நட்சத்திரம் வரும் பொழுது எல்லாரும் கூர்ந்து கவனிச்சுன்னா பெட்டரா இருக்கும். புதன்கிழமை அனுச நட்சத்திரம் வரும் பொழுது சந்திரன் அந்த அனுசத்து மேல நிக்கிற போது அனுராதா அப்படின்னு அந்த குழந்தைக்கு பிறந்தா அனுராதான்னு பேர் வைப்பாங்க. நட்சத்திரம் எடுத்து சேர்க்க மாட்டாங்க. இது நெசமா பொய்யா இருக்குன்னு சோழர்களெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணிக்கோங்க. அதாவது புதன்கிழமை அன்னைக்கு அனுச நட்சத்திரம் வந்தால் அந்த அனுச நட்சத்திரத்து மேல சந்திரன் உட்கார்ந்தால் அந்த பேருக்கு அனுராதான்னு வைப்பாங்க. ஏன்? அந்த நட்சத்திரத்துல அனுசத்துல மகாலட்சுமி தோன்றினால், அதே கடல்ல இருந்து தோன்றல, பிறந்தான்னு சொல்லக்கூடாது, அதுல இருந்து விடுபட்டு சாபத்திலிருந்து கோபத்திலிருந்து விடுபட்டால், கோபத்திலிருந்து விடுபடுவதற்கு கோபத்திலிருந்து மாற்றி தருவதற்கு அனுசம் உதவும். அனுச நட்சத்திரத்துல கொண்டு போய் ஒருத்தர் பேசினீங்கன்னா சீக்கிரத்துல கோபப்பட மாட்டான், மொல்லமா நிதானமா கோபப்பட்டு புரிஞ்சுக்கிடுவான். அப்ப மகாலட்சுமி தோன்றின, சந்திரனும் தோன்றினார். அதனால இவங்க 2 பேரும் சகோதரன் சகோதரி ஆனாங்க. அதுல புதன் இருக்கிறதுனால புதன் மகனானான் சந்திரனுக்கு. மதிகட்ட சந்திரனுக்கு புத்திகட்ட புள்ள பிறக்கும். சந்திரன் மறைகிறாரு, மறைஞ்ச வீட்டுல புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால, கேட்ட நட்சத்திரத்தினால சந்திரன் தன் வலுவிழந்தாலும் புதன் நட்சத்திரம் தூக்கி விடுவாரு. இதை இப்படித்தான் அதனுடைய உள்ளர்த்தங்கள் அந்த காலத்து சொன்னாங்க. அப்ப பரிகாரம் என்ன செய்யறது? அணு நட்சத்திரத்துக்காரனுக்கு அணுவா தண்டனை அனுபவிச்சா புதன் நட்சத்திரத்துக்கான பரிகாரத்தை நம்ம தாராவளத்து நட்சத்திரம் எடுத்து வழி நடத்துங்க. வீட்டுல இருந்து பரிகாரத்தை செய்யுங்க. வெளியே போய் வேஷம் போட்டு உருண்டு பிறந்துட்டு வந்து செய்யாதீங்க. பரிகாரம் உங்களிடமே உள்ளது. என்ன சார் செய்யலாம்? எப்படி சார் செய்யலாம்? இந்த பரிகாரத்துக்கு என்ன சார் மேட்ரு? ஏன் சார் அனுச நட்சத்திரம்? அனுச நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் முடிகிற காலத்து வரைக்கும், முடிகிற இடத்து வரைக்கும் சின்ன சின்ன சங்கடம் வந்தால் புதனானவன், அதாவது ஏன் அனுராத நட்சத்திரம் சொன்னால்
சனிக்கிழமையும் புதன்கிழமையும் மகாலட்சுமி கோயிலுக்கு நடையா நடந்து, செருப்பு போடக்கூடாது அன்னைக்கு மட்டும், செருப்பு போடாம தலையில மல்லிகைப்பூ வச்சு, தம்மா துண்டு மல்லிகைப்பூ வச்சு நிறைய வைக்கக்கூடாது. நிறைய வச்சா அதுக்கு உண்டான வேற. அப்போ விரதம் இருந்தா விரதம் இருந்துக்கலாம். விரதம் இல்லைன்னா அந்த புதன்கிழமை, என்னைக்கு புதன்கிழமை அனுச நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு நீங்க நோட் பண்ணிட்டு வருஷம் முழுக்க நீங்க கஷ்டப்படுற விட இந்த ஒரு நட்சத்திரம் வர்ற நாள்ல மட்டும் கோயில போய் சாமி கும்பிட்டாலோ, பரிகாரம்னு சொல்லக்கூடிய உணவை கொடுத்தாலோ, இல்ல புது துணி வாங்கி கட்டிக்கிட்டாலோ, இல்ல புது துணி யாருக்காவது வாங்கி கொடுத்தாலோ, உங்க சக்தி தகுந்த மாதிரி ஒரு ஸ்லேட்டு குச்சியாவது ஒரு பையனுக்கு வாங்கி கொடுக்கணும். ஒரு பக்கத்து வீட்டு விளையாடுறவங்க பையனுக்கு பந்து வாங்கி கொடுங்க. இந்த நட்சத்திர நாள் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல எவ்வளவு வறுமை இருந்தாலும் விலகக்கூடிய பாக்கியம் இது உண்டு. நேற்று இருந்தது ஐயா. நேற்று புதன்கிழமை அனுஷம் இருந்தது ஐயா. அதனாலதான் இன்னைக்கு இந்த ரெமெடி எடுத்துக்கேன். இல்லைன்னா கேட்டரிங் வந்திருப்பனா, இந்த அனுசனத்துக்கு வந்திருப்பனா. அதனால இந்த புதன்கிழமையிலே அந்த அதுக்கு பேர் தான் அனுராதா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஏன் சார் பொம்பளை பிள்ளை தான் பிறந்தானா ஆம்பளை பிள்ளை பிறக்கூடாதுன்னா அது சந்திரனுடைய வைபவமாக செயல்படும். அப்படி ஒரு பிள்ளை பிறந்தா புதனுடைய நாட்கள்ல அந்த நாள் நட்சத்திரம் முடிஞ்சு வச்சு சார் அப்படின்னா ஆண்களுக்கு பரிகாரங்களை ரொம்ப ரொம்ப பண்றது சனிக்கிழமையும் புதன்கிழமையும் பரிகாரம் எப்ப எந்த அளவுக்கு என்ன சோசியல் சொல்றாலோ இதை கொஞ்சம் அதிகபட்சமா நீங்க வீட்டுல உட்காந்து பிரேயர் பண்ணாலே போதும். என்ன சொல்லுறாங்க? புதனுக்கு நகைச்சுவையான பேச்சும் பாட்டும் கவிதையும் வீட்டில் உட்கார்ந்து எழுதி கொண்டு திடீர்னு ராமஜெயம் ஒரு 16 எழுதுங்க தோஷம் பெறும், எழுத்தில் கொண்டு வந்தால் புதன் பரிகாரத்தை சரி செய்வார். கடமைகள் சென்றால் வேர்வு சிந்த உழைக்கும் பொழுது செஞ்சால் பரிகாரத்தை சனி பகவான் நீக்குவார். ஞானமான பேச்சு ஞான சிந்தனையை கொடுத்தால் குரு பகவான் பரிகாரமாக ஏற்றுக்கொள்வார். எண்ணும் எழுத்தும் கண்ணியன தகும் என்றாலும் சொல்லும் பொருளும் ஒரு நல்லதாக இருந்தால் ஞானத்தை தருபவன் யார் ஒருத்தர் இருக்கிறார்களோ உன் வீட்டிலிருந்து வறுமை விலகும். இதுவும் பரிகாரம் நிறைய இருக்கு சொல்லலாம். இப்போ சரி, இப்போ ஒரு அழகான ஒரு சப்ஜெக்ட், சோளத்தை எளிமையா சொல்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட் எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா சூப்பர் சப்ஜெக்ட். நீங்க கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது 5 விரல் வச்சுக்கோங்க. இதே 5 விரல் தான். ஆ தா இர் மா இம் அதர்மம். ஒருத்தன் தப்பு செய்யறான், மாறி மாறி தப்பு செய்யறான். தப்பு செஞ்சு வீட்டுக்கு கெட்ட பேரு, நாட்டுக்கு கெட்ட பேரு, ஊருக்கு கெட்ட பேரு, குடும்பத்துக்கு கெட்ட பேரு, பரம்பரைக்கே கெட்ட பேர் கொடுத்துட்டான். இதை மீள்றதுக்கு தாய் தப்ப வந்து கேட்கறாங்க, எப்பா அவன் பண்ண தப்புக்கெல்லாம் எங்களுக்கு 5 தலைமுறைக்கு காணாதுப்பா சாமி, அவளை பாவத்தை சேர்த்துட்டான், இதுல இருந்து நாங்க பரிகாரமா தேடி எப்படி தப்பிப்பது? இந்த அதர்ம சோழியிலிருந்து விடுபட வைக்கிறது என்னது? 6, 8, 12 போட்டு வாட்டி இருக்கக்கூடிய காலத்தை அதர்மமான சோழி ராகு எங்க சம்பந்தப்பட்டு 6, 8, 12 ராகு இருக்கான்னு சொல்லக்கூடாது. ராகுவோட சேர்ந்த பல கிரகங்கள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ நீசராகு ஏதாவது எடுத்துக்கும் கான்செப்ட். இப்படி அவமான சோழி வீட்டுல செய்யக்கூடிய பையனுக்கு பரிகாரம் என்ன? எப்படி சாய்? அதர்மம். அதர்மங்கிற இடத்துல 5 எழுத்து இருக்கு, ஆணாவை எடுத்துருங்க. இங்க தர்மம் செய்தால், தர்மம் ஆணாவை எடுத்தாருன்னா தர்மம் வருது. இந்த தர்மத்தை செய்தால் அதர்மத்தில் ஏற்பட்ட அவமானங்கள், கெட்ட பேரு நல்ல பேரு எல்லாமே அதை முறியடிக்கக்கூடிய சக்தி தர்மத்துக்கு உண்டு. அப்ப தர்மஸ்தானம் என்னது? தர்மங்கிறது என்ன சொல்றோம்? தர்மத்துக்கு எத்தனை ஸ்தானத்தை போடுறோம் நம்ம? யாரா சொல்லுங்க. இப்ப கவனிச்சுங்க, தர்மகதி யோகத்துக்கு இதை சொல்ல வரேன். அப்போ தர்மம் அதர்மத்தோட கெட்ட பெற நீக்கிறது தர்மம் செய்தால் நீங்கிவிடும். ஒரு கொலகாரன் இருந்தான், ரொம்ப நாளா இருந்தான், அவன் கொலை செஞ்சுட்டே இருந்தான். அவன் போய் நான் திருந்திட்டேன், இனிமேல் இந்த சம்பாதிச்ச சொத்தெல்லாம் நல்ல வழிக்கு ஆக்கணும் அப்படின்னு சொன்னான். ஒண்ணு வேண்டாம், ஊர் முழுக்க சோறு போடு, தர்மம் ஒண்ணு தானம் ஒண்ணு அப்படின்னாங்க. செய்ய செய்ய மக்கள் அவன் கொலை செஞ்ச மறந்துட்டாங்க, தர்ம பிரபுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தானத்தை எவன் இயக்குகிறானோ அது வரைக்கும் இன்ன வரைக்கும் இந்த நிமிஷத்து வரைக்கும் தப்பு செஞ்சவன்லாம் பாகிஸ்தானத்தை இயக்கும் பொழுது குலதெய்வ சாபத்திலிருந்து விடுபடுகிறான், பெரிய பாவங்களிலிருந்து விடுகிறான், தகப்பனாரின் அவமான பெயர்களை நீக்குகிறான். நாளாக நாளாக வரும் பொழுது அப்ப அதர்மத்தை நீக்கக்கூடிய சக்தி தர்மத்துக்கு உண்டு. சரி, தர்மம். இந்த தானாவர்த்தத்துக்கு காணப்படுங்க கர்மம், தானாவர்த்தத்துக்கு காணப்படுங்க கர்மம். நான் உங்களுக்கு லேசா சொல்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். கர்மம், கர்மம்னா என்ன செய்யும்? இப்ப அதர்மத்தை வரட்டுறதுக்கு தர்மம் பண்ண சொல்றீங்க, தர்மத்துக்கு காசு வேணுமே, எங்க போறது? எங்க போய் கொள்ளடிக்கிறது? பலவழியும் தப்பான சொல்லிக்கு போயிடக்கூடாது. அப்படின்னா வேலை பாரு, ஒரு இடத்துல கூலி வேலைக்கு போ, அடிமை வேலை பாரு, இல்ல சொந்த தொழில் பாரு, வருமானத்தை இட்டு அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தர்மம் செய், அதர்மம் நீங்கும். அப்ப தர்ம கர்மாதிபதி வந்து தர்ம இப்ப 9, 10 வந்தாலும் 10, 9 வந்தா இந்த தர்ம கர்மாதி யோகம் அதுலதான் வருதுன்னு நினைக்காதீங்க, இதுலயே வருது. 9ஆம் இடத்தை இயக்கம்னா 10ஆம் இடமான உழைச்ச காசை கொண்டு போய் எவன் ஒருத்தன் தான தர்மம் செய்கிறானோ தர்ம கர்மாதி யோகம் பெறும். ஒரு முறை அரிசி எடுத்துங்க அன்னதானம் பண்ற விட 1 கிலோ அரிசிக்கு பொங்கச்சல் வச்சு 10 பேர் கொடுங்க, எப்படி தோஷம் போகும்? எப்படி பரிகாரம் போகும்? இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது, சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா. ஏன் அப்படி படிச்சான்? அப்ப சத்தியங்கிறது என்ன?
இந்த அதர்மத்துல செய்த சோழியை தர்மத்தால் சரி செய்யி, தர்மத்தோட சொல்லிய தானா விடத்துக்கு போடுங்க கர்மம். சரி, கர்மம் செஞ்சாச்சுயா, கர்மம் செஞ்சாச்சு, கர்மம் தொழில் பண்ணியாச்சு, சரியாச்சு. அந்த கர்மங்கிற இடத்துல இருங்கிற மேல இருக்க புள்ளி எடுத்துங்க. என்ன எழுத்து வரும்? காமம். என்ன சொல்றோம் நம்ம? 12ஆம் பாவத்தை என்ன சொல்லுவோம்? காமத்திரிகோணம். என்னென்னமோ நம்ம சொல்லுவோம் ஜோடத்துக்குள்ள. இந்த காமம் தான் இத்தனை சொல்லியும் பாடா படுத்துது ராசா. என்னால நிமில முடியல. அயன சோயனத்துல போயிருது. சுக்கரோட எல்லா பாவக்கிரங்களும் அந்த இடத்துல வரும்போது காமங்கிற மோட்சங்கிற ஸ்தானம், காமங்கிற ஸ்தானம் எல்லா இடத்தும் 12ஆம் பாவத்தை இயக்கும் பொழுது இருந்து விடுபடுது என்ன? இதுல மாட்டி வருது என்ன? காமம். காமம் எல்லை தாண்டினால் அது மோகத்தை விட வேற மாறி போயிடும். யோகம் போகம். யோகங்கிறது சுக்கரன், போகங்கிறது ராகு. அப்ப 2 பேரும் சேர்ந்தா காமத்தை அதை ஸ்பாயில் பண்ணி கெட்டவரை உண்டாக்கிடுவான். காமம். அப்போ அந்த அதர்மத்தை கெடுத்து தர்மத்தை கெடுத்து என்ன கர்மத்தை கெடுத்து இந்த போகம் கெடுக்கும் பொழுது இந்த போகத்தை போக்குவது எப்படி? போகி பண்டிகை என்று வரக்கூடிய போகி பண்டிகை போகங்களில் 12 மாசத்தில் பட்ட கஷ்டங்களை, அவமானங்களை, கெட்ட எண்ணங்களை, மார்கழி மாசம் 30 நாளும் விரதம் இருந்து, மார்கழி 30 நாளும் தீய ஒழுக்கத்தை எல்லாம் துறந்து நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிச்சு அந்த போகமான இடத்துல வீட்டுல இருக்க உன்னைய பாலாக்குன உடஞ்ச கண்ணாடி பொருள், உடஞ்சு போன குடம், கிழிஞ்சு போன பாய், கிழிஞ்சு போன துணி, ஒண்ணுக்குமே ஆகாத துணி எல்லாம் போகில கொடுத்தினா உன் போகம் போயிடும். காமம் என்ற எழுத்துக்கு போகம்னு ஒண்ணு முதலா இருக்கும். அப்ப காமம் போயிருதா? காமன் வந்து கெட்ட எண்ணம், வக்ர புத்தி, தகாத செயலு. அத மெழுகுவத்தியா பார்த்தா அது விளக்கு, விளக்கா பார்த்தா விளக்கு, பெரிய ஒரு குண்டா வச்சு பார்த்தனா விபரீத தீ. அப்ப காமத்தை கையாளக்கூடிய விதம் என்னாச்சு? பெரியவர்கள் சொல்லி கொடுக்குற பாணி. காமம் என்பது சாந்தத்தை தரக்கூடிய செயல், தம்பதிகளுக்கு உருவான ஒரு செயல், இந்த குடும்பத்துக்கு உண்டான பாங்கு, இந்த குடும்பத்தை உயர்நிலைப்படுத்தக்கூடியது அப்படின்னு வச்சுட்டோம். சரி, காமம். இந்த காமம் சொல்றோம் இல்லையா? இதுல ஒரு எடுத்துருக்க இம்மை எடுத்துட்டு இன்னும் போடுங்க. காமன். காமன்கிறது பொதுவு, அது 7ஆம் பாவகம். அப்ப பொதுன்னா யாரு? புருஷன் பொண்டாட்டி. இத்தனையும் பாடாப்படுத்துறது. நல்லா கேட்டுக்கோங்க. அந்த 5 வரல பார்த்துக்கங்க. அதர்மம், தர்மம், கர்மம் எல்லாம் பாடாப்படுத்தக்கூடிய 7ஆம் பாவமான புருஷனும் பொண்டாட்டி ஒண்ணு சேர்ந்து வழிபட்டு பொங்கல் வச்சு பண்டிகை எடுத்து எல்லா இடத்தையும் கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு மேற்ற செஞ்சாகனால் இதுதான் இத்தனை பாவகத்தையும் ஜெயிக்கக்கூடியது 7ஆம் பாவகம். காமம்ங்கிற வார்த்தைக்கு இம்மை எடுத்து இன்னும் போட்டோம்னா காமன். காமன்னா பொது தானே சொல்றோம் நம்ம. அப்ப பொதுவான செய்தி 7ஆம் பாவகம். 7ஆங்கிறது நட்பு, பொது பாவகம், தர்ம, அதாவது வந்து மனைவிக்கு உண்டான ஸ்தானகம். அதையும் தாண்டி சில உறவுகள்லாம் இருக்குது. அப்ப இந்த 7ஆம் பாவத்தை இயக்கினம்னால் மனைவியை வைத்துக் கொண்டு வீட்டில் இல்லறத்தில் நன்மையாக நடந்தால், இந்த பரிகாரங்கள் செய்தாலோ, வழிபாடு செய்தாலோ, விளக்கு போட்டாலோ, கணவன் செய்த தவறுகள் இருந்தாலும் சுமங்கலி பிராப்த ரஸ்துன்னு அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கக்கூடிய அருந்ததியே நம்ம கல்யாண நாள்ல கொடுக்கும் பொழுது வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அருந்ததியோட பாக்கிய பிராப்தம் உண்டு. இதுதாங்க மேற்று. சோடத்தை எளிமையா சொல்லிட்டேன். 5 விரல வச்சு சொல்லிட்டேன். இந்த 5 விரல யாரு? பா ரா சா யுக்தி, பராசக்தி, நம சிவாய. இந்த 2 பேரும் சேர்ந்தா 5 சேர்ந்து 10 கர்மாவாயிருது. இந்த கர்ம பாவங்களுக்கு தெய்வமாக வடிவமா இருந்து நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் இந்த 10 விரல்ல செய்யக்கூடிய நன்மையான பரிகாரம் நன்மை தரும், தீமையான பரிகாரம் தீமையை தரும். இந்த 10 கையில தான் எல்லாமே இருக்குது. சரி, இது எப்படி சொல்றது? பொதுவானது காமன் சொல்லிட்டோம். 2 7 சேர்ந்தா ஒரு 5 கிடைக்கும். எல்லாரும் கவனிங்க. 2 7 ஒரு புருஷன் பொண்டாட்டி, இவங்க 2 பேரும் சேர்ந்தா 5ங்கிற புத்திரஸ்தானம் கிடைக்கும். இந்த புத்திரனை வச்சுட்டு தான் நீங்க எல்லாத்தையுமே நீங்க டெவலப் பண்ணணும். நீங்க பரிகாரம் செய்யணுமோ எது செய்யணும் வேண்டுதலுக்கு உங்க காலத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு பயனை கொண்டு வாங்க. இதுவும் ஒரு பரிகாரம். சரி, இப்ப உங்களுக்கு டயம் சரியா வந்துச்சா? இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கா? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு இன்னொரு கதையை போட்டு விட்டுருவோம். இன்னொரு 10 நிமிஷம் பேசலாம், பேசுங்க. ஓகே. இப்போ தேவலோகத்துல ஒரு பிரச்சனை. தேவேந்திரன் எங்கெங்கேயோ சண்டை போட்டு வந்துட்டான். சண்டை போட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான், மாறி மாறி பிரச்சனை. என்னடா செய்யறது, எப்படா இந்த இதுல விடுபடுறதுன்னு யோசிச்சு பாக்குறான். ஒன்னும் அடையப்படலை. ஒரு நாள் நினைச்சுறான், சண்டை போடுறதுக்கு ரெடியாகிறான். அரக்கர் கூட்டத்தை சண்டை போட போயிடுறான். அரக்கங்க நினைச்சுறாங்க, டக்குன்னு ஒரு நாளைக்கு ஜெயிச்சுறாங்க, ஒரு நாளைக்கு தோத்துறாங்க. ஒரு நாளைக்கு அரக்கர்களை விட வலிமையா இருக்கு. இது என்னடா செய்ய அப்படின்னா, அந்த கூட்டத்துல ஒரு பெண் இருக்கா. இங்க வா, எல்லாரும் போய் இந்திரனை தேவேந்திரனை போய் அடிக்காதீங்க, பாவம் நல்லவங்க, நமக்கு தேவையானது கிடைக்கும் போது ஏன் மேற்கொண்டு ஆசைப்பட்டு போடுறீங்க அப்படின்னு அவங்க சொந்த அப்பனை சொல்றா. அந்த அரக்க கூட்ட தலைவனோட பேரு பூலோமன் அப்படின்னு பேரு. இவளோட பேரு பூலோமி அப்படிங்கிற பேரு. அப்ப பூலோமன் என்ன செய்யறா?
அவ மக அறிவாளி, இத்தனைக்கு அரக்கி, அதாவது ஒரு பாக்குறதுக்கான குணத்துல தங்கமானவ, நியாயம் நீதி எல்லாத்தையும் கத்துக்கிட்டவ. அவ என்ன செய்யறா, அந்த கூட்டத்தை பார்த்து சத்தம் போடுறா, இனிமே சண்டை போடாதீங்க, அப்படி யாரு வந்தானா நான் சரி கட்டிக்கிறேன், தேவர்கள் இருந்தாலும் நான் அவங்ககிட்ட போய் நான் முன்னாடி போய் நின்று அந்த சண்டையை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றா. இவங்க கேட்கல, சண்டைக்கு போயிடுறாங்க. சண்டைக்கு போனோன்னே தேவேந்திரன் கடைசியில வச்சராதை எடுத்து அரக்கர் கூட்டத்தெல்லாம் அடிச்சு விரட்டி உழைச்சு தள்ளிடுறான். அவங்க எல்லாம் ஓடி இந்த அம்மா பின்னால போய் நின்றுறாங்க. அப்போ அவ பேர் சாட்சி. அவர் இப்ப இங்கிலீஷ் ஒரு தமிழ் படத்துல சாட்சின்னு ஒரு நடிகை பார்த்தோம்ல, அந்த மாதிரி அவளுக்கு இன்னொரு பேர் சாட்சி. அவதான் அசுர குலத்தினுடைய மக, கூலமனுடைய மக. அவ என்ன சொல்றா, இந்த மாதிரி நம்ம ஆளுகள்லாம் இப்படி போட்டு பண்றாங்களே அப்படின்னா இந்திர தேவேந்திரன் வர்றான். ஐயா நெல்லுங்க, ஏதோ இது வரைக்கும் ஜண்டை நடந்து வச்சு விட்டுருங்க, இனிமே சமாதானமா போகும், ஏதோ ஒரு நல்லது செய்யுங்க, இனிமே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஜண்டை வேண்டாம், நீங்க ஏதாவது செய்யுங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறப்ப. சரி, இதை நுப்பாட்டுறதுக்கு நான் நல்ல வழி சொல்றேன், அதை நீ கேட்பையா அப்படிங்கிறப்ப. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த அசுரர்களும் நீங்களும் சண்டை விடக்கூடாது, ஒரு உயிர் இழக்கிறதுக்கு நான் விரும்பல, நான் ஒரு தாய்ஸ்தானமா இருக்கிறேன், இல்ல இதா இருக்கிறேன், இன்னை வரைக்கும் நான் கல்யாணம் ஆகாம இருக்கிறேன், இந்த இரு அமைப்புகளும் நல்லா இருக்கிறதுக்கு நான் எதையும் செய்ய தயார் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தேன். தேவேந்திரன் என்ன சொல்றான், நீ அரக்கி குலத்துல அசுர குலத்துல பிறந்திருக்க, நீ நானும் மேரேஜ் பண்ணிக்கணுமா, பிப்ரவரி 14 வருது, லவ் மேரேஜ் மாதிரி நம்ம ரெண்டு ஜாயின் பண்ணிக்கணுமா, ஒண்ணு பண்ணிக்கணுமா அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. நல்லா கட்டுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த இருவரும் இணைந்து திருமணம் பண்ணக்கூடிய நாள் வைகாசி மாசமான விசாக நட்சத்திர நாள். விசாக நட்சத்திரத்தில் ஒருவர் பிரச்சனைக்குரிய நபர்களும் இருந்தால் எந்த பொருத்தும் பார்க்காம விசாக நட்சத்திரத்தை கல்யாணம் முடிச்சு தனியா வச்சு ஒரு ஊரை விட்டு எங்கிட்டாவது வேற ஊர்ல கொண்டு போய் நீங்க வாழ வச்சீங்கனால் பொருத்தம் பார்க்காம கட்டி வச்ச கூட வாழ்ந்து காட்டிடுவாங்க. இது எப்படி கான்செப்ட்? நட்சத்திரமே இல்ல, இவன் யாரோ அவன் யாரோ லவ் மேரேஜ் பண்ணானா, ஜாதி விட்டு ஜாதி லவ் மேரேஜ் பண்ணானா, விசாக நட்சத்திரமான முருகன் கோயிலுக்கு பண்ணேனா, ஏன்னா முருகனே லவ் மேரேஜ் தானே பண்ணாரு, பிப்ரவரி 14 அவர் அப்பவே கொண்டாடிட்டாரு. அப்ப அந்த விசாகத்தில் வந்து பொழுது வச்சுட்டீங்கன்னா அந்த தேவேந்திரனுடைய குணங்கள், இவ இது வரைக்கும் இந்திராணி யாருன்னே தெரியாது. தேவேந்திரன் மனைவி பேரு இந்திராணினா இவதான், இவ பேர் சாட்சி, உலோமின்னு சொல்லக்கூடிய சாட்சி. இவ போய் தான் இந்திரனை கட்டின பிறகு இந்திராணியாக வருகிறாள். சரி, இப்போ மூர்க்கமான குணம் உள்ள பெண்ணு, மூர்க்கமான செயல் உள்ள பொண்ணு, இந்திராணியின் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நட்சத்திர நாள்ல போய் அவ ஒரு கோயில போய் வேண்டுதல் பண்ணி ஊர் உலகத்து கோயில விழுந்து சின்ன பிள்ளைகளுக்கு வயசான பிள்ளைகளுக்கு கம்மல் மூக்குத்தி வளையல் வாங்கி கொடுத்தனால் அவளுக்கு கல்யாண தோஷங்கள் விலகும். லவ் மேரேஜ்ல வரக்கூடிய பிரச்சனை, அப்பா வேற ஜாதி அம்மா வேற ஜாதி பிறந்த ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணுக்கு திருமண பாக்கி நடக்கல, திருமண தோஷங்கள் வலுவாத்துக்கு திருமணம் நடக்கல அப்படின்னால் அந்த இந்திராணி பிறந்த நட்சத்திரம் ஜோசியருக்கு தெரியும், அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் தேவேந்திர நட்சத்திரம் இருந்தாலும் சரி பரவாயில்ல, அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் வழிபாடும் பரிகாரம் செய்தீர்களானால் கலப்பு திருமணத்தில் பிறந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், விருப்பப்பட்ட மதத்திலே விருப்பப்பட்ட ஜாதியிலே நடக்கும். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுக்கு எங்க மாப்பிள்ளை பார்க்கலாம். இது ஒரு கான்செப்ட் இருக்கா? இப்ப நம்ம திருமண பொருத்தமே பார்த்துக்கிட்டு 11 பொருத்தருக்கு 8 பொருத்தருக்கு 7 பொருத்தருக்கு பொருத்தமே இல்லைன்னு நம்ம நிறைய பேரை சொல்றோம். இப்போ ஒத்த பொண்ணுதான் இருக்கு, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு இருக்கு, இது எப்படி பண்ண, இது கல்யாணம் நடக்காதே அப்படின்னு மனம் நொந்து போய்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு வழிதான் திருமணம். இப்ப எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணுக்கு சொந்தக்கார மாப்பிள்ளைய பையனை கட்டி வைக்கணும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பையனுக்கு சொந்தக்கார மாப்பிள்ளையில சொந்த இடத்துலதான் கட்டி கொடுத்தா தான் அந்த பொண்ணு வாழ்வா. அந்நியத்துல கட்டி கொடுத்தா அந்த சட்டி ஊட்டிய காலி பண்ணிட்டு இங்க வந்துருவா, இல்ல புருஷனை போட்டு தள்ளிட்டு வந்துருவா, இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துருவா, இல்ல புருஷன் கூட வாழாம பிள்ளைய கூட்டுங்க வந்துருவா, பிறந்த இடத்துக்கே பறந்து வந்துருவா, இல்லைன்னா பிறந்த இடத்துக்கு வராம எங்கேயோ பறந்து போயிருவா, அவ எங்க இருக்கா ஏது இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிருவா. ஏன்னா ரத்தக்காரன செவ்வாயோட நட்சத்திரமானது அங்கே உச்சமான வீட்டுல இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல போய் கர்மஸ்தானத்துல போய், கர்மஸ்தானம் ஜனின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா 10ஆம் இடத்துல உச்சமான ஒருத்தன் இருக்கானே செவ்வாய் இருக்கானே, கர்மத்துக்கு சப்போர்ட் பண்ணா ரத்த பந்த உறவு தான் கர்மாவை செய்ய முடியும். அப்ப இருந்தா புள்ள கொல்லி வைப்பான்னு சொல்லுவாங்க, ஆனா கர்மத்தை செய்யறதுக்கு தர்மத்தை செய்யறதுக்கு ஒரு புள்ள வேணும் இல்லையா, அது செவ்வாயோட அம்சம் இருக்கணும். ஒரு குலதெய்வத்துக்கு புரியா செவ்வாய் வேணும், செவ்வாயோட அம்சம் வேணும், செவ்வாயோட கொடுக்கணும். அதனாலதான் பாருங்க மாசி மாசத்துல அவுட்டர் நட்சத்திரம் அங்கேயும் டிராவல் ஆகும், இங்கே இந்த தை மாசத்துலயும் டிராவல் ஆகும். அப்போ இந்த இடத்துல இப்ப ஒரு அம்சப்பட்ட இடத்துல அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணுக்கு சொந்த மாப்பிள்ளை, சொந்த உறவு, சொந்தத்துக்குள்ள ஒரு ஊருக்குள்ள கட்டி கொடுக்கணும். சரி சார், கால் பண்ணி பாருங்க. இல்ல ஜஸ்ட் சரி. அப்ப அவுட்டர் நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பொண்ணுக்கு அந்நியத்துல மாப்பிள்ளை வந்துருச்சு, அவங்க 2 பேரும் போன இடத்துல லவ் பண்ணிட்டாங்க. அப்ப கெட்டி கொடுக்க முடியாது சார், இப்படி இருந்தா ஒரு தோஷம் இருக்கு சார், என்ன சார் செய்யனால் இந்த பையனை இந்த பொண்ணு இருக்க ஊருக்கு வர வச்சு 1 மாசம் பக்கத்து வீட்டு 2 தடவை தாண்டி
அந்த உறவுக்கு மத்தியில பழக விட்டு இருக்க விட்டு 1 மாசமோ 2 மாசம் இருக்கட்டு மாமே மச்சன் உறவுகளை சொல்ல வச்சு இது இன்னாருக்கு இன்ன உறவு இப்படி ஒரு ரத்த பந்தத்துல கலந்து அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கலந்து வரும்போது அந்த மாதிரி இருந்து அந்த பையனை அதே ஊர்ல அதே வீட்டுல அவிட்ட நட்சத்திரம் வந்து வீட்டுல தான் கல்யாணம் முடிக்கணும். பையன் பிறந்தாலும் சரி பொண்ணு பையனுக்கு வச்சுக்கோங்க. முன்னாடிலாம் குத்துலக்கு முன்னாடி வீட்டுல வச்சு தாலி கட்டி கல்யாணம் பண்ணோம்னா அவிட்ட நட்சத்திர தோஷம் விலகும். அந்த ஊர்லயே பக்கத்திலேயே ஒரு வீடு மாட்டுத்தூள் ஒருத்தர் தனி கொடுத்தோம்னா மாட்டுத்தூள் போய் குடி வைக்கணும். குடி வச்சது தோஷம் வராது, அந்த இது வராது. ஆனா மாட்டுத்தூளுக்கு எங்க வகை முடியாது. ஆனால் பசுமாடும் கன்றுக்குட்டி உள்ள ஒரு சிம்பிள் ஒண்ணு இருக்கே, அதை வச்சுட்டு அந்த வீட்டுல குடி போகும்போது அந்த வீட்டுல இருந்தாங்கன்னா அட்டகாசமா வாழ்ந்துருவாங்க. இது ஒரு பாவம். சொல்லுங்க, நான் எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்லுங்க, நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். புரியல, கேட்கல. தண்டபாணி சார் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு நேரம் இருக்கு? டைம் ஆயிடுச்சு. டைம் ஆச்சா? அப்ப நிறைவு செய்யலாமா? அப்போ இதுங்க ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். ஒரே ஒரு நொடி பொழுது செய்தி தான். இந்த பரிகாரங்கிற மேட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரோடு நல்லா பெரிய ரோடு 1000 வண்டி போகக்கூடிய இடத்துல ரோடு ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த ரிப்பேர் ஆனால் இந்த வண்டி வாகனம் தொடர்ச்சியா போகணுக்காக டேக் டைவர்ஸ்னு திருப்பி விடுவாங்க. மாற்றுப்பாதையில் செல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாற்றுப்பாதையில கொஞ்சம் ஒரு 1/4 கிலோமீட்டர் 2 போனா பழையபடி மெயின் ரோட்டுக்கு போயிடும். அது சரியான பிறகு அந்த ரோடை சரி பண்ணி முடிச்சோம்னா வந்துருவாங்க. இப்போ மாற்றுப்பாதையில போய் நேர்வழிக்கு போறதுக்கு தான் பரிகாரம்னு ஒண்ணு ஜோடர்கள் கொண்டு வந்தது. யாரையோ பயங்காட்டுறதுக்கு பரிகாரங்கள் வேற, பக்குவமா சொல்ற வேற. ஜோடர்கள் ஒருத்தர் தான் அவங்களுக்கு தகுந்த ரெமடியை கொடுப்பாங்க. இத பரிகாரத்தை பல விதமா பயன்படுத்தணும். அவங்களை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, கெட்டவன்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு மார்க்கத்துல மக்களுக்கு ஒரு நன்மை நடந்தா சரின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த கிராமத்து பரிகாரத்துல நிறைய விஷயங்கள் சொல்ல வந்தேன். நேரமின்மை காரணத்தினால என்னுடைய உரையை, எளிய உறவியை தண்டபாணி சாருடைய ஒரு பார்வையிலும் கண்ணாடி போட்டு தான் பாக்குறாரு, கலக்குறாரு. மஞ்சளாமடம் கண்ணாடி போட்டு பாக்குறாங்க. இது லேசர் பிரிண்ட் மாதிரி கண்ணை ஊடுருவி பாக்குறீங்க. எனக்கு இருந்தாலும் உங்களை எல்லாரும் இந்த குழுவுல கலந்துக்கிட்ட அத்தனை பேரையும் வணங்கி ஒரு இந்த சபையோட இந்த சபையில என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இதுல இதுவரைக்கும் பேசுன குற்றம் குறை எது இருந்தாலும் அடியனை மன்னிச்சு இந்த உரையை நிகழ்த்தினதுக்கு ஆசீர்வாதம் கூறுங்க. நன்றி. எல்லாரும் அவங்க கருத்துக்கள் ஒவ்வொரு ஆளா நீங்க தண்டபாணி சார் சொன்ன பிறகு நீங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா. கன்னி பேச்சு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பேச்சாக தான் இருந்தது. நம்மளுடைய நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றியுரை வழங்குறதுக்கு நமது ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 43வது நாள். 4 3 கூட்டினால் 7, 7 என்பது கேது. இன்று மூல நட்சத்திரம் கேதுவின் சாரம். மேலும் 12/2/2026 இவையெல்லாம் கூட்டினால் 6, 6 என்பது சுக்கிரன். எனவேதான் இன்று சுக்கிரன் அமைப்பில் ஐயா பேச வந்துள்ளார். இன்று தை 29, கூட்டினால் 11, 11 என்பது ஏகாதேசி. இன்று ஏகாதேசி. ஏகாதசி என்பது புதனை சார்ந்தது. பெருமாள் கடவுள். பெருமாளுடைய எண் 5. அதே போல் சக்திவேல் என்னும் பெயருக்கும் 5 எழுத்து மந்திரம்தான். இன்று பத்திரை கரணம். முருகனின் வாகனம் சேவல். எனவேதான் முருகனின் பெயரில் சக்திவேல் ஐயா வந்துள்ளார். மேலும் மூல நட்சத்திரம் என்பதால் மூலம் செவ்வாய் கர்ம பதிவு கொண்டது. எனவேதான் செவ்வாய் பெயருக்கு தகுந்தாற்போல் சக்திவேல் ஐயா பலன்கள் கூறினார். மேலும் ஏகாதேசி என்பது பெருமாளுக்கு உகந்தது. பெருமாள் நெற்றியில் நாமத்துடன் தான் இருப்பார். எனவேதான் ஐயாவும் இன்று நாமத்துடன் வந்துள்ளார். மேலும் பெருமாள் கோயிலில் தலைமேல் வைக்கும் சடாரி இருக்கும். அதே போலவே தற்போது ஐயா இருக்கும் இடத்தில் தலைமேல் வைக்கும் சடாரி போல் 2 பொருட்கள் உள்ளன. பெருமாளுக்கு உகந்த நிறம் பச்சை. எனவேதான் ஐயா பச்சை கலர் கயிறு கையில் கட்டியுள்ளார். மேலும் நமச்சிவாய, நாராயண, பராசக்தி என 5 எழுத்து மந்திரங்கள் சொன்ன ஐயாவிற்கு வணக்கம் என்ற 5 எழுத்துடன் மிக்க நன்றி என கூட்டமைப்பு தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், அனைத்து ஆர்வலர்களுக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.